ஹலோ. எங்க இருக்கீங்க? ஏன் ஏன் எனக்கு கால் பண்ணல? என்னடி பிரச்சனை உனக்கு? என்னடி பிரச்சனை? ஏன் ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லல? ஐயோ கொஞ்ச நேரம் விளையாட கூட முடியாதா? அப்படியாடி ஓடி போயிடுவேன் நானே. ஆ இல்லை வேற பொம்பளை தேடி ஓடிடுவேனா? அந்த மாதிரி ஆள் நாங்கள் இல்லை. இங்க மனசுல ஒருத்தினா ஒருத்தி மட்டும்தான். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்க வரேன், புரியுதா? என்னது வரியா? எப்போ? இப்போதானே சொன்னேன் அடுத்த வாரம்னு. நான் வாழ்க்கடா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது தலைவலியா சிங்களாவிட்டு போயிடலாம். இவன் இங்கதான் போனான்னு தெரியல, வாரான்னு சொல்லிட்டு இங்கடா மணி எத்தனை? மணி 5 இருக்குமா? இத்தனை மணிதான் வரீங்க? என்ன ஒரு மாதிரியா இருக்கா? பொண்ணுங்க நினைச்சாலே தலைவலியா இருக்குடா. சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாம பண்ண. ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இது? சும்மா சும்மா டோச்சல். இங்க எங்க இருக்குல்லடா? உன்கிட்ட நம்ம சீட்லாம் இல்ல. கேளு. என்னடா சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு தான் முதல்ல லுக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் வேண்டாம். வீட்டில் அவங்க அம்மா பழம் ஓகேடா? அவங்க அப்பா அம்மா நானும் பார்க்கவே இல்லை. நினைப்பேன் தானே, அப்பா அம்மாக்கே தெரியாம லவ் பண்றது இதெல்லாம் என்னடா காதலே நினைக்கிறேன். ஆமாடா, அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சாதான் நீ கல்யாணம் பண்ண முடியும். ஆமாடா, இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. நேத்து கூட சண்டைடா. ஏன் அதனால? அது ஏன் கேட்குறேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அது ஒரு பிரச்சனை. இப்பயே வெளியே போக சண்டைனா கல்யாணம் பண்ண ஒன்றும் கஷ்டம்டா. கல்யாணம் பண்ணாலே கஷ்டம் தான். கல்யாணம் பண்ண கஷ்டம் இல்லடா, கல்யாணம் பண்ண நீ வீட்டில் இருக்கணும், உனக்கு தான் பொறுப்பு கூட. பிள்ளைங்களை பார்த்துக்கணும், பொண்டாட்டிங்களை பார்த்துக்கணும், நீ வீட்டில் தான் இருக்கணும். சும்மா சும்மா வீட்டு விட்டு விளையாடணும்னா என்ன கதை? கஷ்டம்டா, பூச்சாங்க நீ வாழ முடியாது கல்யாணம் பண்ணா. நீ சொல்றது கஷ்டம் தான். லோட் பண்ணி தொலைச்சிட்டேன். நல்ல வேலை பேசுறதுக்கு நீ இருக்கிய. நான் கிளம்பிடுண்டா. கல்யாணம் பண்ணியா? இல்லவே இல்லை. எனக்கு ஏர்போர்ட்ஸ் வேலை கிடைச்சிச்சு, சபாவுக்கு அனுப்பி விட்டானுங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 விட்டு வருவேன் நம்ம ஊருக்கு. இதுக்கப்புறம் அங்கதான். ஓ, அப்ப பார்க்க முடியாது சொல்லு. என்ன பண்றது? நீயும் போயிடுவ. இன்னும் வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா பேசி அவ்வளவுதான் இருக்கும். என்ன பண்றது? இருந்தாலும் தூரமாச்சு. ஆமாடா, போகலாம் இதை போகலாம். பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. இதை பத்தி யோசிச்சுருந்தா நம்ம சாப்பிட கிடைக்காது அப்படின்ற. என்ன என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இதுதான் முதல் நாள் நம்ம விளையாடுறோம். ஒரு வாரம் நல்லா சுத்துறோம். ஒரு வாரத்துக்கு போனும் பைக் கூடாது, ஒன்றும் பைக் கூடாது. ஒரு வாரத்துக்கு நம்ம சுத்துறோம் ஜாலியா. வேற எதுக்குமா? ஃபோன்ல தான் சண்டை. இதுக்கு மேலே ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு வாரமா ஜாலி தான். ஏன் தெரியுமா இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்? கடைசியாக என் ஃப்ரெண்டுங்க தான் பார்த்தேன். என் கூட்டாளி அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தூரமாக போயிட்டான். அவன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தேன். அவனும் போயிட்டான். என்னது என்ன சொல்லுண்ணா? உன் தொல்லை தாங்க முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். அதான் போட்டு கொடைவிய. நானும் ஒரு வேலை தேடணும். நல்லா இருக்குல்ல இந்த இடம், நல்லா காத்து, அந்த இயற்கை நல்லா இருக்குல்ல. உடம்புலாம் வலிக்குதுல. ஐயோ, லைட்டா தான் ரத்தம் வருதா? ஒரு ஆட்டம் ஆடிடுவீங்க. ஒரு வாரத்துக்கு கீழே தள்ளி விட்டேன்னு. இப்ப கூட பேசாம தான் வருவியா? ஏதாச்சும் பேச வேண்டியதானே? அழகா இருக்குல்ல அந்த இடம். ஃபோன்ல சண்டை போடும்போது அப்படி பேசுற.
அடிச்சு பிடிச்சி கத்துற மாதிரி கத்துற. மடியில் உட்காந்தா என்ன ஆயிரும்? சும்மா உட்காரு வாயேன், உட்காரு. இப்போ எப்படி இருக்கு? அங்கே உட்காந்தானா விழுந்துருவேன், இங்கிட்ட உட்காந்தானா விழுந்துருவேன். எப்படி இருக்கு? இதுதான் வந்து சின்ன வயசுல நான் வந்து போனேன் கோயில். எங்கள் அம்மா இங்கே தான் வேலை செஞ்சாங்க கோயிலில். அதோட இப்போ ரொம்ப கரு இப்போ தான் வரேன். என்னை வந்து தொடலாம் அப்படியே புதுசாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஃபோனு தொலைல யாரும் இல்லைன்னு வச்சுக்கேன். கேட்டா கூட்டாளி கூட வெளியாகிறேன், இங்கே வெளியாகிறேன், அவங்க கூட வெளியாகிறேன். அவங்க தான் மெனுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவேன். மெனுக்கு அவங்க வந்தவங்க தான், ஆனால் காலம் முழுவா நான் வச்சு பார்க்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, சந்தோஷமா இருக்குவேன். ஆனால் நாளைக்கு கிளம்புறிய, எதுக்கு போய்கிட்டு அங்கேயே இருந்துட வேண்டியதானே? நாளைக்கு போனால் எனக்கு தலைவலி ஆரம்பிக்குமா? அதான் நடக்கும். பட்டுன்னு இன்னும் 2 நாள்ல நான் அவங்க கூட போவேன், போயிட்டு வந்துடுறேன். நான் உட்காந்துட்டு அழுந்துட்டு இருப்பேன். நினைச்சியா என்ன பண்றது? லோப் பண்ணி வச்சேன். லோப் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்படி போகணும், அப்படி வாக்கு இருக்கணும், இப்படி வாக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா அது பூண்டு பார்த்தாதான் தெரியுது வாழ்க்கை எப்படி இருக்கு. கொஞ்சம் நீ ஒன்னே என் ஃப்ரெண்டு தான், வேற ஃபோன் அடிக்கிறான். மீனிக்கு சாப்பாடு போடுவோம். மனசுல நீ நினைச்சிட்டு மீனிக்கு சாப்பாடு போட்டுறியா? அத்தை கேக்குதா? ஃப்ரெண்டு தான், அவன் ஃபோன் அடிக்கிறானா, அது நானா பண்ண முடியும்? ஆரம்பிச்சிருவிய உன் தலைவலி. நீ ஊர் பட்டு பேர் கூட சுத்துறிய, நான் எதுவும் சொன்னேனா? சொன்னா இல்லை தானே? அவன் என்னத்துக்கு அடிச்சான்னு எனக்கே தெரியல. அப்படின்னா அடிச்சு கேட்பான், இல்லைனா அவனையும் அடிப்பான். இதுதா தேவையில்லாம நீயே தலைவலி உண்டாக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இதாக பேசிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் மீனுக்கு நீ சாப்பாடு போடு. என்ன எனக்கு அடிக்கிறான்? இல்லை கொஞ்ச நேரம் இரு. சரக்கு செம்மையா இருக்கு. ஹாய், இங்க உங்க இந்த வண்டியா உட்காந்துருக்கீங்க? இங்க பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு தெரியுதா? ஏன் யார் வந்தா உண்டியா உட்காந்துருக்கீங்க? உங்களை நான் ஐஜியில் பார்த்துருக்கேன் போல, அதான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்திருக்கு எனக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் யாருக்கு கூட வந்திருக்கேன் சொன்னா முடிஞ்சுக்கோ. அதுவோ யா மச்சான், நான் அப்போ கூப்பிட்றேன். யாரு புட்டிங்கி? யாரு மயிர்? யாருக்கிட்ட உட்காந்துருக்கான்? நீ யாரு? நீங்க யாரு ப்ரோ? வந்தீங்க, நான் அவளோட போய் அவளை நான் கல்யாணம் பண்ணி. நீங்க பாய் தான், அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீ யாரு தூக்கி மடிக்க உட்காந்துருக்கு? நீ யாரு முத நீ கிளம்பு. நீங்க என்ன கட்டத்துல நீ கிளம்புடா. நீ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நான் நல்லபடி தான் உனக்கு கூட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல போன் பேசிட்டு ஒரு போய் வச்சிருக்கீங்க. என்ன இது? நீனா நீ மூடு வாயா, நான் உடச்சிருவேன் அவனை. நான் வந்து போன் பேசிக்க நீ என்ன பண்ண? ஏன் இந்த மாதிரி ஒரு காலுக்கு தேவையா? இந்த மாதிரி ஆளுக்கு தேவையா? நீங்க என்ன போல பேசுறீங்க? பத்தி அது கேக்குறீங்க.
சட்டையிலேருந்து கையெடு. நீ சொல்லு கேட்டீங்க என்ன ப்ரோ பேசுறீங்க? இந்த மாதிரி போய் தேவையா உனக்கு? சட்டையிலேருந்து கையெடு. விடுங்க ப்ரோ. நீங்க பாருங்க ப்ரோ உங்களோட கேர்ள. தெரியுதா தெரியுதா? போதுமா? அங்கேயும் அப்படிதான் இந்த மாதிரி தான் இந்தியா. ஃபோனில் இருந்து கூட்டாளி கூட வெளியே போக நினச்சேன். மட்டில் வீட்டுக்கு வந்தியா ஒரு நாள் இல்லையா அதோட நிறைய காய்க்கிறேன். அதை சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் பேசுகிற மாதிரி இல்லை. உட்கார இல்லை பற்றி பேசணும் அவங்ககிட்ட. சொல்லுங்க. யாரு என் கூட நான் சுத்திட்டு இருக்கேன் இடத்துல பத்தியா? எவ்வளோ நாள் அந்த பிள்ளை உங்களுக்கு தெரியும்? ஒரு 2 வருஷம். 2 வருஷமா? அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளை பற்றி? தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. அதுக்கு பின்னாடி அவங்க 2-3 வருஷமும் ஒரு பையனோட சுற்றி இருந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். போன மாதம் கூட என்னோட பையன் போட்டு அனுப்பினாங்க. அன்னைக்கு உங்க கூட அந்த பிள்ளையை பார்த்தோன்னே நானே இதாகிட்டேன். நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். என்னை நம்புங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் ப்ரோ யாச்சும் லவ் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு லவ் செட் ஆகுது. இல்லை ஒன்று சொல்கிறேன், அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. இல்லை யார் வாழ்க்கையிலையோ லவ்வில் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கூட்டாளியில் யார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அவனை அதுக்கு எதுக்கு சம்மந்தம்? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க லவ் பண்ணும்போது ஒருத்தன் அங்கேருந்து முளைச்சி வந்து இந்த பொண்ணு சரியில்லை நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கா தெரியல இப்போ காலத்தில். ஆனால் என்ன மாதிரி இருக்கிற பையன்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணும் தப்பானவன் இல்லை. ஏன்னா அவன் ஆடையிடத்துக்காக வந்து சொல்லலாம் இல்லையா, எனக்கு அந்த பொண்ணு எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் வேணும், அதனால என்கிட்ட வந்து அந்த பிள்ளை சரியில்லை. உங்களுக்கு புரியுதா? இப்போ காலத்தில் அந்த மாதிரி இவன் சரியில்லை அவள் சரியில்லை கடைசியில் நம்ம வேலைக்கு போயிடுவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு வாரம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழிச்சு அவன் வந்து நிற்பான். நமக்கு ஒரு டைம் ஒரு 2 டச்சில் பார்ப்போம். இல்லை நம்ம ஒரு ஃபோன் என்னது கிடைக்க ஃபோன் இன்ஸ்டாவில் பார்ப்போம், இல்லை டிக்டாக்ல பார்ப்போம். இவன் தான் அன்னைக்கு வந்து நம்ம வந்து சொன்னான், இவன் ஏன் ஒட்டி நிற்கிறான் இது கூட. புரியுதா? இது நிறைய பேருக்கு நடிக்கிறதா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதுக்காக இந்த மாதிரி இப்போ காத்துல இருக்கு அந்த மாதிரி தானே. இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு இதுக்கு மீறி நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா சந்தேகம் தான் ப்ரோ வரும். எனக்கு சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வேறு, தலை வலி வேறு. ஒரு சைட்டு வந்து தலை சரியான வலியா இருக்கு. இது வேற நான் போய் கேட்கணுமா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, ஆண்டவன் கையில தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு நான் தெரியாது. நீங்க சொல்றது கரெக்டு தான் ப்ரோ. ஆனா வந்து இந்த பிள்ளைய பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆமா, சந்தேகம் தான் சொல்லுவாங்க. அவங்க மேல தப்பா இருந்து கூட சந்தேகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தப்பிக்கணும்ல, அதை விட்டா வேற வழி இல்லைல்ல. நாம சொன்னது மாதிரி தான் சந்தேகம் தான் வரும். அதான் கேட்குறேன், என்ன தப்பி காரணம் கேட்குறது? சந்தேகம் தான் வரும், சண்டை தான் வரும். சரி அந்த பிள்ளை என்ன சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்ல போறீங்க? நிறைய சொல்ல வேண்டியது இருக்கா, சொல்லுங்க. கேரளா தான் ப்ரோ இருக்கும். அது கேரளா தான் அவங்க கூட சுத்திட்டு இருக்கோம். அவங்க கூட தான் அங்கங்க இங்க போவோம். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு இன்னும்? அவன் யாரு ப்ரோ? அவன் என் ஃப்ரெண்டு. உங்களுக்கு அவன் ஃப்ரெண்டு, அவளுக்கு எங்களுக்கு அதோட எக்ஸு. சரி எக்ஸுன்றீங்க, இன்னுமா அவன் வந்து அது கூட சுத்திட்டு இருக்கான்? நீங்க நம்பலன்னா இந்த போட்டோ பாக்குறீங்களா, படம் பாக்குறீங்களா? நம்பளே பாருங்க. போதுமா பாத்துட்டீங்களா?
சீரியல் எடுப்பீங்களா? நான் சிகரெட் அடி. அந்த ஃபோட்டோ இப்போ ஒரு வாரமும் ஃபோட்டோவா அது? இந்த ஃபோட்டோ என்கிட்ட என் ஃப்ரெண்டு அவர் வந்து அனுப்புவார் ஃபோட்டோ. அந்த அன்னைக்கு நான் உங்களை இந்த பிள்ளையோட பார்க்கும்போது தான் நான் வந்து அப்போ தான் உங்களை கூப்பிட்டேன்ப்பா பேசலாம் சொல்லலான்னு. ஏன் ப்ரோ எக்ஸு எக்ஸு சொல்கிறீங்க? எப்படி ப்ரோ ஒன்றும் அவன் கூட காசு ப்ரோ, இன்னும் உங்களுக்கு தெரியல காசு. அவங்ககிட்ட காடி இருக்கு, 1க்கு 2 3 காடி வச்சிருக்கான். வேற என்ன அது உங்களுக்கு என்ன ப்ரோ குறை? நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அழகுலாம் முடியாது ப்ரோ, இப்போல்லாம் காசு தான். நான் உங்களுக்கு நல்லது தான் ப்ரோ சொல்கிறேன். பாருங்க, தேவையில்லாம இந்த படம்லாம் கூட காட்டணும்னு நினச்சேன், காட்டுற நிலைமையே ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். என்னமா நம்பிட்டு இருக்க போறீங்க? சில விஷயம் வந்து நம்ம வந்து நம்பலாம், இருக்கலாம். சில விஷயம் வந்து நம்ம வந்து நம்ப முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விட்டுருங்க. இன்னும் போய் ஏமாந்துடாது. ஏமாந்துட்டு இருக்கடா, உன்னாலா ஏமாந்துட்டு இருக்கேன். நான் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா? சரியா? சரி ப்ரோ, நான் முதல்ல கிளம்புறேன். சரியா? உடம்பு பார்த்துங்க. ப்ரோ வாங்களேன். ஏன் ப்ரோ? உட்காருங்களேன். சொல்லுங்க. பேர் என்ன ப்ரோ? இவ்வளோ நேரம் என் பேர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? அதை கேட்கல, அவன் பேர் என்னது? அவங்க ஃப்ரெண்டு. அவன் பேரா? நைஸ். சரியா? பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? அப்படி பார்க்க முடியுமா? நான் பின்ன செஞ்சு விட்டேன், என்ன போகிறான்னு தெரியல. பண்ணி முடியுமா? சொல்கிறேன் என்னன்னு. நான் கிளம்பிடுறேன்டா. ஏர்போர்ட் வேலை. நீயும் போயிருக்க. மொக்காரி வாங்க, மொக்காரி. காசு இன்னும் உங்களுக்கு தெரியல, காசு. மனசுல நீ நினைச்சிட்டு மீன் சாப்பிட போறியா?
எங்கிட்ட வர சொன்னேன்? நாடா நேற்று வர சொன்னேன், இன்னைக்கு வந்திருக்க. வேலை முடிச்சேன். சொல்லு, என்ன கதை? ஏதாச்சும் இளவு இழுத்துருப்பியே ஒரு பிரச்சனை மச்சான். நினைச்சேன். சொல்லு. இல்லை மச்சான், நேற்று கோயிலுக்கு போனேன். அன்னைக்கு கோயிலில் ஒரு பிள்ளை பார்த்தேன் மச்சான், மனசே விட்டேன். என்ன பண்ணுறது? என்ன பண்ணி தவிச்ச? பார்த்தேன் மச்சான், செம்மையாக இருந்துச்சு. சரி கிட்ட போய் பேச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு கிட்ட போனேன், பேசினேன். பார்த்தாக்கா போய் இருக்கு. நான் போயை கவனிக்கல, திடீர்னு வந்து விட்டான். கிட்ட வந்து சட்டையை பிடிச்சி விட்டான் மச்சான். சட்டையை பிடிச்சி கையை பிடிச்சி திருப்பி குனி வச்சுட்டான். வேற? டக்குன்னு உன் ஃபோட்டோவும் அந்த பிள்ளை ஃபோட்டோவும் வச்சு ஏஐ செஞ்சு காமிச்சிட்டேன், நம்பிட்டான். பிரச்சனை என்னை தேடி வந்துச்சுனா மச்சான், அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. சண்டை தான்டா வரும். நான் தான்டா மாட்டுவேன். உனக்கு புரியுதா? என்னன்னா அங்க காட்டு வந்து என் மூஞ்சி கரெக்டா. ஓகே சரி சொல்லு. அதுக்கப்புறம் இல்லை மச்சான், நீ மாட்ட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம என்ன சொன்னா நம்புறான் அவன். அன்னைக்கு சொல்லும் போது எல்லாமே நம்பிட்டான். இந்நேரத்துக்கு அந்த பிள்ளை அவன் விட்டுப்பான் மச்சான். அந்த கேப்பில் நான் போடலான்னு இருக்கேன். இவ்வளவுதான் கதையா இல்ல இதுக்கப்புறமும் கதை இருக்கா? அது மட்டும் இல்லை மச்சான், நான் எல்லாமே சொன்னேன். உன் பேர் தான் பார்த்தேன் அவன்கிட்ட. கேரளா இருக்க நீ, அது கேரளா இருக்கு, உன் கூட தான் ரொம்ப சுத்துச்சு. நான் எல்லாமே சொல்லிட்டேன், அவன் நம்பிட்டேன். எங்க விடுவேன்? கொந்தான் விழுவும் தான் நினைக்கிறேன். கோந்தாவிலும் தான் நினைக்கிறேன். நம்மளும் கோந்தான் தான்டா இருக்கும். நீ சொல்லி வச்சிருக்க நான் கேரளா இருக்கேன்னு. ஒரு நாள் கண்டிப்பா பாப்போம்டா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையோட நினைக்கான். பிரச்சனை வந்த உண்மையை சொல்லிடுவேன்டா. வா கிளம்புவோம். எப்ப இருக்கு வர இது? இது அவன் தானே? இவன் தான் அன்னைக்கு போட்டோ கட்டினாரு. கேட்டு பார்ப்போம். ப்ரோ ப்ரோ வாங்களேன். நீங்க கேரளா இருக்கீங்களா இல்ல கோந்தானா? இப்போதான் என்ன ப்ரோ கேட்குறீங்க? 24 வருஷமா கோந்தான் தான் ப்ரோ இருக்கேன். இல்ல உங்க போட்டோ ஒரு கேர்ள், ஐயோ எப்படி சொல்றது, அந்த அவரு பேரு கூட நல்ல பேரு ப்ரோ. அவர் பேரு வந்து சந்திரன் தெரியுமா? ஆமா ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான். ஆமா என் கூட்டாளி தான். இல்ல ப்ரோ, எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அவளே என்னை சின்சியரா லவ் பண்ணாதான். ஆனா சந்திரன் வந்து என்னை ஒரு நாள் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி என் கூட்டாளியோட எக்ஸ் தான். நீங்க தான் அந்த மாறணும். ஆமா சரி ப்ரோ, எனக்கு அது தெரிஞ்சாகணும். அது உண்மையாவா இல்ல பொய்யா, இல்ல உண்மையா நீங்க என்னோட கேர்ள் லவ் பண்ணீங்களான்னு? ப்ரோ ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டேன். இப்ப உங்க படத்தை வச்சு நம்மளுக்கு தெரியாத ஒரு பொண்ணு கூட ஒன்னா நிக்க வச்சு ஏமாத்தலாம். அததான் அவன் பண்ணான். இப்ப காலத்துல அந்த மாதிரி கூட இருக்கா? என்ன ப்ரோ எதுவுமே தெரியாம இருக்கீங்க? அப்ப அவன் சொன்னது கரெக்ட் தானா? என்ன சொன்னாலும் நம்புறான்டா அப்படின்னு சொன்னான் ப்ரோ என்கிட்ட. என் கூட்டாளியை நானே வச்சு விடாதுதான். ஆனா அது பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பு ப்ரோ. நீங்களும் இப்ப அந்த பொண்ணும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட்டேன் ப்ரோ. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு இப்ப என் கையில என் கூட இல்லை. அவங்கள நான் வேண்டான்னு. உங்களுக்கு எல்லா கதையுமே தெரியுமா ப்ரோ? உங்ககிட்ட சொல்றேன். இதான் ப்ரோ கதை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல பூந்து ஒருத்தன் கெடுக்கிறான்னா அது என் கூட்டாளியா இருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி தப்பா ஃபீல் பண்ணும். அதான் உங்ககிட்ட சொல்லலாம். ஒரு மாசமா தேர்ன கிடைக்கல, சரி விட்டுருவோம். இது கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தேடி வரும் இந்த விஷயம். நம்ம மூஞ்சிதான் பாய்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண கரெக்டா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். என் வாழ்க்கை அவசரப்பட்டு
தப்பான முடிவில் போயிடுச்சு. அவன் நல்லதுதான், பரவாயில்ல, எங்க தான் நல்லா இருக்கும். ஒரு அடி போனது தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, சண்டைலாம் போடக்கூடாது, எடுத்து சொல்லி அவரை மாத்தணும். என் வாழ்க்கை பரவாயில்ல போயிடுச்சு, அவன் எங்க தான் நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? அது அவரு நான் பார்த்து அவர்கிட்ட வந்து சண்டைலாம் போடல, பார்த்து நான் நல்லபடியா பேசணும், அதான் எனக்கு வேணும். சண்டை போட்டு என்ன ப்ரோ கிடைக்குது? பரவாயில்ல. அவன் உங்களை எப்படி பார்க்க வந்தான்? இதுமேலுக்கு அவர் வந்து ஐஜில மெசேஜ் பண்ணாரு. அதே ஏஜ்ல அவனுக்கு மிஸ் பண்ணு ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்தேன். ரொம்ப நிறைய பேசணும் அவசியமே இல்லை பாருங்க. நான் என்ன ப்ரோ துரோகம் பண்ணேன்? ஏன் ப்ரோ என்னாச்சு? எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒரு எடிட்டு, அது என்னமோ பேர் சொன்னா ஏதோ பேர் வந்துச்சு, அது ஒரு ஃபோட்டோ வந்து பொம்பளை ஆம்பளாம் நிற்க வச்சு சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடிட் பண்ணி எதுக்கு அந்த மாதிரி? நான் பார்த்தேன் ப்ரோ, நான் என் காதால கேட்டேன் சொன்னது. அந்த எடிடி இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, அதுதான் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பேசுறது வந்து தப்பு ப்ரோ. தெரியாது தெரியாது தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் தெரியாது தெரியாது, இப்போ காலத்தில் எது பண்ணாலும் தெரியாது தெரியாது தெரியாது, தப்பு ப்ரோ. இப்போ கொஞ்சம் மணிக்கு தான் வரும்போது உங்கள் கூட்டாளி பார்த்துருவாங்க. உங்கள் கூட்டாளி 24 வருஷமா மொத்தால தான் இருக்காரு, கேரளா எங்கே ப்ரோ இருக்காரு? யார் ப்ரோ சொல்றீங்க? யாரை பார்த்து வந்தீங்க? இப்போதான் கொஞ்சம் மணிக்கு பார்த்து தான் வந்தேன். உங்கள் கூட்டாளி யார் நேஷா நேஷு. நேஷு எல்லா விஷயம் சொல்லிட்டு ஏன் ப்ரோ இந்த தப்பான இது? எனக்குன்னு ஒருத்தி கிடைச்சிருக்கா, எவ்வளோ இதாக கூட்டாளி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி கிடைச்சிருக்கா, அது நினச்சி நான் வாழ்ந்து சந்தோஷமா இருந்தேன். இப்போ அவ்வளோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் எங்கெங்கே கடலோட ஆழத்துக்குலாம் போய் பார்க்கலாம்லாம் போயிட்டேன். அப்புறம் என் வீட்டு குடும்பம் பற்றி நடிச்சு பார்த்தேன். இது தப்பு ப்ரோ. இது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க எடுத்தோடனே சந்தேகம் தான் வரும், சொல்லுவாங்க சந்தேகப்பட்டேன். அப்புறம் அண்ணா வந்து நான் வேணாம், அப்புறம் அவங்க போயிட்டாங்க, அவங்க தான் நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் வேணாம் ப்ரோ. இந்த ஏஐ இந்த மாதிரி ஃபேக் ஐடி அடுத்தவங்க இதில் போய் கச்சா பண்ணுறது எல்லாம் வேண்டாம். ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு பொண்ணை லவ் பண்ணி பாருங்க, அந்த கஷ்டம் எவ்வளோன்னு உங்களுக்கு தான் தெரியும். யாருன்னா விட்டு கழட்டு மாட்டிடலாம், யாருக்குன்னா போய் சண்டைக்கு நிற்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இன்னொருத்தன் வந்தானா அது எவ்வளோ பேர் சூடாகும்னே உங்களுக்கு நல்லாவும் தெரியும். ரெண்டாவது ப்ரோ, ஏஐயில் வந்து ஒரு காலத்தில் ஒரு இதை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சில பேர் அது நல்லது போய்க்கிறாங்க, சில பேர் தப்பான இது போய்க்கிறாங்க, புரியுதா? அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. இப்போ ரொம்ப அப்டேட் பண்ணி எங்கேயோ வந்துச்சு. உங்களுக்கு யோசிக்கலாம், இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? எவனுமே தெரியாதனால தான் என்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ எல்லாமே தெரியுதுனா காரணம் உங்கள் கூட்டாளி. இப்போ பாருங்க, பொம்பளை விஷயங்கள் ஆடுறது தப்பு. ஒரு ஆணும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அது நடுவில் கூறுது, அது மெகா பெரிய தவறு. அன்னைக்கே நீங்கள் என்னை பார்க்கும்போது அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படின்னா சொன்னேன் தெரியுமா? நடுவுலேருந்து ஒருத்தன் முளைச்சி வரான். உங்கள் ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ விட்டுட்டேன். அது எவ்வளோ ஒரு வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். அவ எனக்கு என் வாழ்க்கையில் வந்தது ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்தேன். ரொம்ப என்னோட இது நான் மாற்றிக்கிட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன் போய் சொல்றேன். அவளே வந்தா அவன் பேசினா எனக்கு கொஞ்சம் மாற்றலாம், போதுமான சண்டை வரும் ப்ரோ எனக்கு அவளுக்கும். இன்னைக்கு அவள் இல்லைன்னு தெரிஞ்சானே அவன் ரொம்ப சொல்லுவான், நீ ரொம்ப அவசரப்படுற அவசரப்பட்டு உங்க பேச்சு கேட்டு அவசரப்பட்டு போகும்போது அழுதா. ஆனா வேண்டே வேண்டாம், அந்த கால் வேண்டே வேண்டாம், சரி வராது. கடைசி கட்டலையே நான் அவசரப்பட்டேன். சாரி ப்ரோ.
என் தப்பு தான். நான் தான் அவங்க மேலே ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். அது ஏன் தப்பு இல்லை ப்ரோ. ஒரு ஏஐ வித்தியாச குடும்பம் அவங்க தெரியாது, சில பேர்த்துக்கு தெரியல, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்குலாம் இதெல்லாம் தெரியாது ப்ரோ. எனக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பையன்லாம் தெரியும் எனக்கே தெரியலையே. இது ஒரு ஃபோட்டோ வச்சு அது ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி செய்யுறது, அப்புறம் வந்து ரோபோ வந்து பேசுறது. சரி அவ்வளோ பண்ணீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்சா? அது ரோபோ இல்லை, ChatGPT. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியாதா? சரி ப்ரோ, இந்த ஏஐ ரோபோ இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆனால் உண்மையிலே அந்த பிள்ளை எனக்கு கிடைக்கல. என்னதான் அடி படம் எது பண்ணாலும் அந்த பிள்ளை அடையிறதுக்காக கிடைக்காது ப்ரோ. இப்படி ஏமாந்துருக்கீங்க, உங்களுக்கு கூட்டாளி யாரும் இல்லையா ப்ரோ? சொல்லித்தரதுக்கு நல்லது கெட்டது இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லையா ப்ரோ? இருந்தான், இல்லாம இல்லை. அவனுக்கும் வேலை, அவன் ஏர்போர்ட்ல வச்சுறான், அதனால அவனுக்கு கிடைச்சாங்க போயிட்டான். இருந்திருந்தான் அவன் என் வாழ்க்கை தெரியும், நிறைய சொல்லி கொடுத்துருவான். இங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. நீங்க வேற மாதிரி ஒரு இந்த மாதிரி போட்டோ பிடிக்கிறதோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதோ அந்த மாதிரி போயிடலாமே. தான் நான் சொல்றேன், இருந்தாலும் தப்பு ஒத்துக்கிட்டீங்க, அது போதும். சரி ப்ரோ, பாத்துங்க, நான் கிளம்புறேன். பாத்துங்க, சரியா? ப்ரோ, காஃபி குடிக்க போமா? இருங்க போறேன். அன்பு, அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம்.